சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காகித மில்லத் நினைவிடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, தற்பொழுது காகித மில்லத் நினைவிடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. இஸ்லாமியர்களின் பாதுகாவலராகவும் இஸ்லாமியர்களின் ஒரு தலைவராகவும் செயல்பட்டவர் காகித மில்லத். அவரது 131வது பிறந்த நாள் விழா என்பது இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில அவரது நினைவிடத்துல தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில காலை முதல் நபராக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அவரை தொடர்ந்து தமிழகத்தின் திமுகவின் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் வருகை தந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காகித மில்லத்தை பொறுத்தவரையில 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக தமிழகத்துடைய இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபட்டவர். குறிப்பாக சுதந்திர போராட்டத்தின் வீரராக இருந்த அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் என்றாலும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மீது அதிக பற்று கொண்ட அவர் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தபோது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக முதலில் குரல் எழுப்பியவரும் காகித மில்லத் அவர்கள் தான். எனவே தமிழ் மக்கள் மீது அதிக பற்று கொண்ட காகித மில்லத் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சரும் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்திய நிலையில் இரண்டாவதாக திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் வருகை தந்து மரியாதை செலுத்தியிருந்தார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஜெயலானி.